அடுத்தபடியாக ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 1ஆம் இடத்துல வந்து ஜென்ம குருவாக இப்போ இருக்கார். இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 2ஆம், அதாவது 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனது ராசியிலே வந்து அமர்ந்து அந்த ஜென்ம குருவாக இருக்கார். ஜென்ம குரு அப்படின்னா வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல கஷ்டங்கள் ஏற்படும், பல சிக்கல்கள் ஏற்படும், கொஞ்சம் தடைகள்லாம் ஏற்படும். அதான் ஜென்ம குரு. நமக்குள்ளேயே மனக்குழப்பங்களை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராசியில் சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்ட ரிஷபராசி. ஏன்னா அவர் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் ரிஷபம், அவர் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறார். இந்த ஜென்ம குருவாக அந்த இடத்துல பயணம் செய்கிறதுனால சில தடைகள் வரும், சில சங்கடங்கள் ஏற்படும். அதை வந்து நம்ம குரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். கூட்டு தொழிலில் இப்போ கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அமோக வெற்றி கிடைக்கும். எனக்கு ஜென்ம குருங்கிறது வந்து கூட்டு தொழிலில் விசேஷமான பலன் உண்டு. குடும்பத்தில் கவனமாக நம்ம இருக்கணும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு பேச்சுவாக்கில் சங்கடங்களை உருவாக்கும். ஒன்றுமே இல்லாத பேச்சுவாக்கில் சங்கடங்கள் உண்டாக்கும். கணவன் மனைவிகளை சில கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த மாதிரிலாம் சிறு சங்கடங்களை உருவாக்கும். நண்பர்கள்ட்டையும் பார்த்து கவனமாக பேசணும். ஜென்ம குரு இருந்தனாக்க சொல்கிற சொல்லே பகையாயிடும். அதனால் சொல்லில் கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை, கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு. அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் வந்து ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னா ஜென்மத்தில் குரு வந்து அவசியம் பூர்வீக சொத்து வந்து நமக்கு நல்லது கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து விற்காமல் ஏதாவது தடைகளாக இருந்தால் அது ஒரு நல்ல பலன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஞானம், திறமை இவையெல்லாம் ஏற்படும். நல்ல விதமான அறிவு வந்து ஏற்படும். புது வகையான சிந்தனைகள் உருவாகும். இப்படியெல்லாம் இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஜென்ம குருங்கிறது இந்த ஆண்டு, அதாவது இந்த ஒரு வருட காலங்கள் வந்து குரு பகவான் அலைச்சலை கொடுப்பார். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் முடிந்தவரை குரு பகவானை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக இருந்து இறையருளை பெறணும்.